Hello friends, welcome to Karikanchi. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிரியாணி வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா ஈஸியாக சூப்பராக டேஸ்டியாக ப்ரெஷர் குக்கர்லேயே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு ஏற்ற ரெசிபி. ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை சூஸ் பண்ணிக்கிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இன்றைக்கி பன்னீர் யூஸ் பண்ணி ரொம்பவே டேஸ்டியான பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போது பன்னீர் பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பன்னீரை மேக்னேட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு நான் ஃப்ரோசன் பன்னீர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நான் கொஞ்சம் வார்மான வாட்டரில் க்யூப்ஸாக கட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் போட்டிருக்கேன். ரொம்ப கொதிக்கிற வாட்டரில் போட வேண்டாம். இப்படி நம்ம பன்னீரை வார்ம் வாட்டரில் சேர்த்து எடுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பன்னீர் நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஃப்ரெஷ் பன்னீர் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்டெப்பை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது சாஃப்ட்னஸ் கொடுக்குறதுக்காக தான் வார்ம் வாட்டரில் கொஞ்சம் நேரம் வைக்கிறோம். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போது வார்ம் வாட்டர்லேருந்து எடுத்தாச்சு. இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு, 1 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு, கஸ்தூரி மேத்தி உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணியில் சேர்த்துட்டு நம்ம இப்படி சேர்க்குறதுனால ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஊற வச்சுக்கலாம். எல்லா சைடும் கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமாக தண்ணி தெளித்து கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் ஈவன் கோட்டிங்காக கிடைக்கும். அதனால தான் ஜாஸ்தி தண்ணி சேர்த்துடக்கூடாது. ஜஸ்ட் 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியே கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போது எல்லா பக்கமும் நல்லா கோட்டிங் ஆகிடுச்சு. இதை ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் இப்போ எல்லா பன்னீரையும் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இங்கே விருப்பப்பட்ட நெய்யில் கூட ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ பன்னீர்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு துண்டு இஞ்சி, 5 பூண்டு பல், ஒரு பச்சை மிளகாய், புதினா கொஞ்சம், சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன், 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர், இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். பிரியாணி இலை, அன்னாச்சி முக்கு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாம் சேர்த்து இது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிடலாம். இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஸோ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நம்ம அரைச்ச விழுது இது கூட சேர்த்துடலாம். இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு அதையும் சேர்த்துட்டு வதக்கிடலாம். இப்போது தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், ஜீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்து இது நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போயிடணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா வதக்கிடலாம். எந்த அளவுக்கு வதக்கி நம்ம செய்கிறோமோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நமக்கு பிரியாணி. ஸோ இந்த மசாலாலாம் நல்லா குக் ஆகணும். இப்போ கூடவே உப்பும் ஆட் பண்ணிடுறேன். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மசாலா நல்லா குக் ஆகட்டும். இப்போ மசாலாலாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இது கூட 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் ஆல்ரெடி 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ரைஸ் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு கீரை கொஞ்சம் கூட அடி பிடிக்காது. ஸோ தண்ணி சேர்த்துட்டு ஒரு கொதி வந்த உடனே நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஒரு கொதி வந்துடுச்சு. இது கூட நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கிறேன். இப்போ ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீர் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நல்லா சிம்லே ஒரு
8 மினிட்ஸ் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துலாம். அப்படியே கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ரொம்பவே டேஸ்டியான பன்னீர் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.